தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கு பார்த்தோம்னா தொல்லியலை பற்றி நம்ம பேசுகிறோம். வேற எந்த மாநிலத்திலும் தொல்லியலை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் இன்று கீழடி சர்ச்சை வந்த பிறகு வட இந்திய மாநிலங்களில் கீழடியின் பெருமையை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ புரிகிறது வரலாறு என்றால் என்ன என்பது இப்பொழுது புரிய வருகிறது. வரலாறு என்பது ஒற்றை கண் பார்வையுடன் பார்த்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல கலாச்சாரங்கள் இங்கு வளர்ந்துள்ளன. அதில் அடிப்படையாக வளர்ந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்று சொல்ல வேண்டும். மிகவும் பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்ட மக்களாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். கீழடி வாழ்வதற்கான காரணம் எடுத்து சொன்ன காரணம் வெளிப்படையாக வந்தவர்களுக்கு அங்கு என்ன அகழாய்வு செய்தோம், அந்த அகழாய்வில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்தன, அதை எளிய மக்களுக்கு நாங்கள் புரிய வைத்தோம். எளிய மக்களுக்கு புரிய வைத்த காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் கீழடி பேசப்படுகிறது. அதே போல் ஆதிச்சநல்லூரும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரை நம்ம ஆதிச்சநல்லூர் நம்ம தோண்டிட்டு இருக்கோம். ஏன் ஆதிச்சநல்லூர் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதான் முக்கியம். ஆதிச்சநல்லூர் ஒரு பெரும் புதைப்பிடம். பல ஆண்டுகளாக தோண்டப்பட்டுள்ளது. ஃபெடரல் ஜோகர் என்பவர் 1876ஆம் ஆண்டு தோண்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1895ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ரியா அவர்கள் தோண்டினார்கள். அதே போல 1904ஆம் ஆண்டு திரும்பவும் அலெக்சாண்டர் ரியா தோண்டினார்கள். அதன் பின் 100 ஆண்டுகள் கழித்து டி சத்தியமூர்த்தி என்ற அறிஞர் 2004ஆம் ஆண்டு தோண்டினார். இப்பொழுது கூட 2020ஆம் ஆண்டு அருண்ராஜ் போன்ற தொழிலாளர்களும் அந்த இடத்தை தோண்டினார்கள். தோன்றி அதனுடைய சிறப்பை வெளி சொல்லவில்லை. அதான் பிரச்சனை நம்மகிட்ட. நான் கீழடியில் அகழாய்வு பண்ணும் பொழுது நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் சளைச்சதே கிடையாது. அவங்கள பார்த்து பயந்தது கிடையாது. அவங்களுக்கு சொல்ல இருக்கிறது நாங்கள் எந்த தயக்கமும் பட்டது கிடையாது. அவர்களுக்கு நான் சொல்லணும் என்று தான் ஒரு துடிப்பு இருந்தது. அவர்கள் வந்து முதல் கேட்கறது என்னங்க தோன்றீங்கன்னு கேட்பாங்க. ஏதோ புதையல் தோன்றீங்களான்னு கேட்பாங்க. வந்தவங்க எல்லாம் கேட்கறது ஏதோ புதையல் தோன்றது தான் நீங்க வந்திருக்கீங்களா, ஏதோ தங்கம் கிடைக்குமா, கேட்கிற கேள்வி எல்லாமே எல்லாம் தங்கம் கிடைக்குமா, தோணுனா தங்கம் கிடைக்கும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. தொல்லியல் ஆய்வுகள் என்றால் என்ன என்பதுதான் நம்முடைய தலைப்பு. இந்த மாவட்டத்தில் தொல்லியலை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாவட்டம் தான் மிக முதன்மையான மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவட்டம் தொல்லியலுக்கே முதன்மையான மாவட்டம். ஆனால் அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் நம் முன் இருக்கின்ற கேள்வி. நம்முடைய பழமையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா, நம்முடைய பழமையை நாம் போற்றுகின்றோமா என்ற கேள்விதான் நம்முள் வருகிறது. ஏனென்றால் தென்னிந்தியாவிலே முதலில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்ற இடம்தான் முதலில் தென்னிந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம். 1876ஆம் ஆண்டு ஃபெடரர் ஜோகர் என்பவர் தான் முதலில் ஆய்வை மேற்கொண்டார். அவர் ஒரு ஜெர்மானியர். அவர் ஒரு எத்தனாலஜிஸ்ட், இயற்கை அறிவியலை பற்றி படிக்கின்ற ஒரு எத்தனாலஜிஸ்ட். அவர் மானிடவியலை பற்றி ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த பகுதியை ஆய்வு செய்தார். அதில் அவருக்கு கிடைத்த இடம்தான் ஆதிச்சநல்லூர் என்ற இடம். அந்த ஆதிச்சநல்லூரில் அப்பொழுது அகழாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு ஜெர்மனியில் உள்ள எத்தனாலஜிக்கல் மியூசியத்தில் தான் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது, நம்மிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மானிடவியலை பற்றி மேல் நாட்டவர்கள் தான் அதிகளவு அக்கறை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். நாம் சொல்லலாம், ஏன் நமக்கு அந்த அக்கறை இல்லையா என்று நாம் கேட்கலாம். நாம் நம்முடைய பழமை பெருமைகளை ஒரு கதையாகத்தான் நாம் பார்த்திருக்கிறோமே தவிர அதை ஒரு வரலாற்று ஆவணமாக நாம் பார்த்ததில்லை என்பதுதான் நம்முடைய குறை. என்றுமே கதைகளைத்தான் நாம் பேசுவோம். புராண கதைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருப்போம். மணிக்கணக்க விடிய ராமாயணம் கேட்போம். அது கதா காலச்சபம் மாதிரி ஒரு காலத்தில் நடக்கும். அதே போல் வள்ளி திருமணம் விடிய உட்காந்து கேட்போம். ஒரு கதைகளை போன்ற வரலாற்றுக்களை நாம் கேட்டு வந்தோமே தவிர வரலாற்று செய்திகளை வரலாற்று ஆவணங்களாக நாம் கேட்கின்ற ஒரு செயலை நாம் செய்யவில்லை. செய்யாத காரணத்தினால்தான் இந்தியாவில் வரலாற்றை எழுதுவதற்கு நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தார்கள். உங்களுடைய வரலாறு பழமையான வரலாறு, இந்திய வரலாறு உலகத்திலே மிக பழமையான வரலாறு. இந்த வரலாற்றை நாம் எவ்வாறு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்மை ஆட்சியை செய்த ஆங்கிலேயர்கள் தான். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் ஆக வேண்டும். பலர் அவர்களை திட்டுகிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் வரலாற்றை படைத்து சென்று விட்டார்கள். அந்த வரலாறு இந்திய வரலாறு அல்ல என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல.
நாம் ஒரு கதைகளிலும் புனைவுகளிலும் மூழ்கி இருந்த சமயத்தில் நம்மை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, உங்களுடைய வரலாறு மிக பழமையான வரலாறு, அந்த வரலாறை எவ்வாறு ஆவணப்பூர்வமாக ஆவணப்படுத்தி நீங்கள் அதை மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஃபெடரல் ஜோகர் என்பவரும் அவர் முக்கியமானவராக திகழ்ந்துள்ளார். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு அவர் செய்த அகழாய்வின் கண்டுபிடிப்பு தான் இன்று நாம் பல ஆய்வுகள் செய்வதற்கு ஒரு உந்துகோலாக அமைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரை நம்ம ஆதிச்சநல்லூர் நம்ம தோண்டிட்டு இருக்கோம். ஏன் ஆதிச்சநல்லூர் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதான் முக்கியம். ஆதிச்சநல்லூர் ஒரு பெரும் புதைப்பிடம். நம்முடைய தமிழகத்திலே பார்த்தோமேயானால் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரும் புதைப்பிடம் பல ஆண்டுகளாக தோண்டப்பட்டுள்ளது. ஃபெடரல் ஜோகர் என்பவர் 1876ஆம் ஆண்டு தோண்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1895ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ரியா அவர்கள் தோண்டினார்கள். அதே போல் 1904ஆம் ஆண்டு திரும்பவும் அலெக்சாண்டர் ரியா தோண்டினார்கள். அதன் பின் 100 ஆண்டுகள் கழித்து டி சத்தியமூர்த்தி என்ற அறிஞர் 2004ஆம் ஆண்டு தோண்டினார். இப்பொழுது கூட 2020ஆம் ஆண்டு அருண்ராஜ் போன்ற தொழிலாளர்களும் அந்த இடத்தை தோண்டினார்கள். தோன்றி அதனுடைய சிறப்பை வெளிச்சொல்லவில்லை. அதான் பிரச்சனை நம்மகிட்ட. நான் எல்லாருமே பேசினாங்க, ராஜேஷ் ஐயா பேசினார், அப்போ நம்முடைய கலெக்டர் பேசினார். நாங்கள்லாம் ஒரு சாதனையாளர். நான் சாதனையாளர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரு வெறும் பணியாளனாகத்தான் இருக்கிறேன். நம்முடைய பணியை நாம் செய்தாலே அது போதும். நம்முடைய பணி என்பது இது மக்கள் பணி தான். ஒரு தொல்லியல் பணி என்பது மக்களினுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெற்று நாம் செய்கிறோம். அந்த பணிக்கால் கிடைக்கின்ற தகவல்களை மக்களுக்கு சொல்வதில் எந்த தவறுமே கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புபவன். ஏனென்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் நாம் வேலை செய்பவன் மக்களுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள்தான் என்னுடைய எஜமானர்கள். அவர்களுக்கு இந்த தொல்லியல் கருத்துக்களை நாம் எடுத்துச் சொல்லும் பொழுதுதான் அந்த தொல்லியலின் பெருமை நிச்சயமாக போய் சேரும் என்ற ஒரு வகையில் நானும் எங்களுடைய குழுவும் பணிபுரிந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஆதிச்சநல்லூர் வாழவில்லை என்பதற்கான ஒரு பதிலை நான் சொல்கின்றேன். கீழடி வாழ்வதற்கான காரணம் எடுத்து சொன்ன காரணம். வெளிப்படையாக வந்தவர்களுக்கு அங்கு என்ன அகழாய்வு செய்தோம், அந்த அகழாய்வில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்தன, அதை எளிய மக்களுக்கு நாங்கள் புரிய வைத்தோம். எளிய மக்களுக்கு புரிய வைத்த காரணத்தினால் இன்று உலகம் முழுவதும் கீழடி பேசப்படுகிறது. அதே போல் ஆதிச்சநல்லூரும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நான் சொல்லுவேன். என்னை போன்ற ஆய்வாளர்கள் முன்வந்து பேச வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லாருமே என்னை கேட்பாங்கங்க. நான் கீழடியில் அகழாய்வு பண்ணும் பொழுது நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் சளைச்சதே கிடையாது, அவங்கள பார்த்து பயந்தது கிடையாது, அவங்களுக்கு சொல்லுறதுக்கு நாங்கள் எந்த தயக்கமும் பட்டது கிடையாது. அவர்களுக்கு நான் சொல்லணும் என்று தான் ஒரு துடிப்பு இருந்தது. அவர்கள் வந்து முதல் கேட்குறது, என்னங்க தோன்றீங்கன்னு கேட்பாங்க. யாருக்குமே தெரியாது. ஏதோ புதையல் தோன்றீங்களான்னு கேட்பாங்க. வந்தவங்கெல்லாம் கேட்குறது, ஏதோ புதையல் தோன்றது தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, ஏதோ தங்கம் கிடைக்குமா, கேட்குற கேள்வி எல்லாமே எல்லாம் தங்கம் கிடைக்குமா, தோணுனா தங்கம் கிடைக்கும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. ஏனென்றால் உலகத்தில் அகழாய்வுகள் செய்வதெல்லாம் தங்கத்தை தோண்டி எடுப்பதற்காகத்தான் அகழாய்வு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய மனநிலை. ஏனென்றால் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஒரு காலத்தில் ஐரோப்பியர்களும் இந்த அகழாய்வு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அகழாய்வுகளை மேற்கொண்டார்கள். அதுக்கு தான் அவங்களுக்கு ஆன்டிகுரியனிஸ்ட்னு சொல்லுவாங்க, தொல்பொருள் சேகரிப்பாளர்கள் என்று பேர். நம்ம ஃபெடரல் ஜோகரும் தொல்பொருள் சேகரிப்பாளர் தான். அவங்களுக்கு தொல் எச்சங்களை சேகரிக்க வேண்டும், அதில் பல பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும், அந்த பொக்கிஷங்களை வைத்து நாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆகலாம் என்ற ஒரு உணர்வு பூர்வமாகத்தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஏன் சொல்ல வேண்டுமென்றால், நான் நெப்போலியனையும் நான் குறிப்பிட வேணும். பிரெஞ்சு பேரரசன் நெப்போலியனுக்கும் இந்த தொல்லியலில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. நெப்போலியன் எகிப்துக்கு படையெடுத்த காரணமே அங்கே இருக்க பிரமிடுகளை தோண்டி அங்கே இருக்க செல்வங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும், அது பிரான்சில் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் முதன்மையாக படையெடுத்தான். ஏனென்றால் ஒரு ஈர்ப்பு இருந்தது, கலைப்பொருட்களை சேகரிக்க வேண்டும், பொக்கிஷங்களை சேகரிக்க வேண்டும் என்று ஒரு செயல் ஒரு காலத்தில் நிலவி வந்தது. அந்த மனநிலையில் தான் இன்றும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயாவது தோண்டினாங்கன்னா ஏதோ புதையல் தான் தோன்றாங்க, தோண்டினா தங்கமாக கிடைக்கும். தங்கமெல்லாம் என்றைக்குமே கிடைக்காதுங்க. ஏன்னா மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலிஸ்டிக். மனிதன் தனக்கு பயன்படுகின்ற பொருட்களை என்றைக்குமே தன்னோட எடுத்துகிட்டு போவான், அதை மட்டும் என்றைக்குமே விட்டுட்டு போக மாட்டான்.
என்ன காலத்திலும் எந்த காலத்திலும் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னைக்குமே அவன் எடுத்து செல்வான் அவனுடன். ஆனால் தேவைப்படாத பொருட்களை தான் விட்டு போவான். அந்த பொருட்கள் தான் புதையலாக நமக்கு தொல்லியல் அகழாய்வுகளில் கிடைக்கின்றன. அந்த தொல்லியல் அகழாய்வில் கிடைக்கின்ற அந்த பொருட்கள் தான் நம்முடைய வரலாற்றை இன்று பேசி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க பானையாக கிடக்குது? அந்த பானை தாங்க நமக்கு வரலாற்றை நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்கிறது. அந்த பானைகள் தான் நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்கின்றன. அதை நாம் பேணி காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அந்த ஒரு செயலை நான் ஒரு பணியாளனாக இருந்து செய்து வருகிறேன். அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதனால்தான் நான் இந்த மேடையில் இன்று நின்று உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மக்கள்கிட்ட பேசணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும் தொல்லியல் என்றால் என்ன புரியும். அதனால் தான் ஈர்ப்பு வரும், வரலாற்றின் மீது ஈடுபாடு வரும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கு பார்த்தோம்னா தொல்லியலை பற்றி நம்ம பேசுகிறோம். வேற எந்த மாநிலத்திலும் தொல்லியல் பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் இன்று கீழடி சர்ச்சை வந்த பிறகு வட இந்திய மாநிலங்களில் கீழடியின் பெருமையை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ புரிகிறது வரலாறு என்றால் என்ன என்பது இப்பொழுது புரிய வருகிறது. வரலாறு என்பது ஒற்றை கண் பார்வையுடன் பார்த்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல கலாச்சாரங்கள் இங்கு வளர்ந்துள்ளன. அதில் அடிப்படையாக வளர்ந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்று சொல்ல வேண்டும். மிகவும் பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்ட மக்களாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம கணக்கு போட்டோம்னா இன்னைக்கு 15 லட்சம் ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து வருகிறோம்ங்கிறது தான் வரலாறு சொல்லும் செய்தி. யாருக்காக தெரியுமா? 15 லட்சம் ஆண்டுகளாக மனித இனம் இந்த பகுதியில், தமிழக பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்கின்ற செய்தி. அதற்கு மிக முக்கியமாக அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரிகள், பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரிகள், குடியம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் முழுமையான தகவலை கொடுக்கிறது. அவன் மனிதர்கள் அல்ல, ஆனால் நிமிர்ந்த மனிதர்கள், ஹோமோ எரெக்டார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிமிர்ந்த மனிதன், மனிதனுக்கு முந்தைய ஒரு மனிதன். ஏனென்றால் மனிதன் என்பது மனிதனா இன்னைக்கு நம்ம எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பிறக்கல உலகத்தில். இந்த மனிதன் என்ற ஒரு நிலைமையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டுள்ளது. அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் ஹோமோ சேப்பியன் என்ற ஒரு நிலையை நாம் அடைந்துள்ளோம். அந்த ஹோமோ சேப்பியன் என்ற நிலையை அடைவதற்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் ஆண்டுகள் ஆகியுள்ளன. எவ்வாறு அந்த குரங்கிலிருந்து மனிதன் பரிமாண வளர்ச்சி அடைந்து இந்த நிலைமைக்கு வந்துள்ளான் என்பதற்கு வரலாறு 45 லட்சம் ஆண்டுகளை சொல்கின்றது. அதில் 15 லட்சம் ஆண்டுகளில் தமிழக பகுதியில் ஒரு மனிதன் வாழ்ந்துள்ளான். அவன் இன்றைய மனிதனுக்கு முந்தைய ஹோமோ எரெக்டர் சொல்லப்படுகின்ற மனிதன். அவன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அவன் யார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் விட்டு சென்ற பொருட்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த பொருட்கள் இன்று நம்முடைய வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கிறது. 15 லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது. ஏன் தொல்லியல் ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது என்பதை தான் நாம் பார்க்கணும். தொல்லியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. வரலாறு பேசிக்கலி பார்த்தோம்னா பல வகையான ஆதாரங்களால் வரலாறு எழுதப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டின் வாயிலாக வரலாறு எழுதப்படும், செவிவழி செயலியின் வழியாக வரலாறு எழுதப்படும், இலக்கிய தரவுகள் மூலம் வரலாறுகள் எழுதப்படும், அதே போல் வெளிநாட்டினர் குறிப்பின் மூலம் வரலாறுகள் எழுதப்படும், வழியாக சொல்ல வந்த கதைகளின் மூலம் வரலாறு எழுதப்படும். ஆனால் அத்தனை வரலாறுகளிலும் வரலாற்று அறிஞர்கள் முழுமையாக நம்புவது கிடையாது. ஏன்னா அதில் எல்லாம் புனைவுகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகள் எல்லாம் நாம் கலைந்து விட்டு வரலாறை நாம் பார்க்கும் பொழுது முழுமையான வரலாறாக இருக்குமா இருக்காதா என்ற ஒரு சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும் காலகட்டத்தில் அதை முழுமையாக வரலாறாக நம்புவது கிடையாது. ஆனால் தொல்லியல் சான்றுகளை மட்டும்தான் நாம் முழுமையான வரலாறாக நம்புகிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் அவை நாம் விட்டு சென்ற பொருட்கள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. தொல்லியல் சான்றுகள் எல்லாம் நாம் விட்டு செல்கின்ற பொருட்கள். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உருக்கி பயன்படுத்திட்டு இருப்போம். தங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி பயன்படுத்துவோம். அது விலையுயர்ந்த பொருட்கள் என்று கருதப்படுவதால் அது பல மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மற்ற பொருட்கள் அனைத்தையும் நாம் பயன்படுத்திய பொருட்களை இந்த உலகத்தில் விட்டு செல்வது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு செயல்தான். இன்னைக்கு வாழ்கின்ற மனிதன் இன்று என்ன பொருட்களை பயன்படுத்துகிறானோ அந்த பொருட்களை இந்த உலகத்தில் நிச்சயமாக விட்டு செல்வான். அதை வருங்காலத்தில் உள்ள மனிதன் கண்டிப்பாக தேடி எடுத்து அதை நம்முடைய வரலாற்றை அவன் அறிந்து கொள்வான். அந்த செயல்தான் தொல்லியல் என்று சொல்கின்றோம். நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற
பொருட்களை நாம் தேடி எடுத்து அவர்கள் வரலாற்றை நாம் ஆராய்கிறோம். அந்த பொருட்கள் அனைத்தும் அவன் படைத்த பொருட்கள், அவன் உருவாக்கிய பொருட்கள். அது என்றைக்குமே பொய் சொல்லாது. ஏன்னா அவன் செஞ்சு வச்சுட்டு அவன் செத்து போயிட்டான், யாருன்னு தெரியாது. யார் செஞ்சான், யார் எழுதுனா, யார் என்ன பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவனுடைய பொருட்கள் இந்த பூமியில் புதைந்துள்ளன. அந்த புதைந்த பொருட்களை எடுத்து நாம் வரலாற்றை உருவாக்குகிறோம். அந்த வரலாற்றை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அது மனிதனால் செய்யப்பட்டு விட்டு செல்லப்பட்ட பொருட்கள். அது முதன்மையான ஆதாரமாக திகழ்கிற காரணத்தால் உலகம் முழுவதும் தொல்லியல் ஆதாரங்களை மட்டுமே உண்மையான ஆதாரங்களாக இதுவரை நாம் ஏற்றுக்கொண்டு வந்துள்ளோம். இதனால் வரை நம்ம இலக்கியங்களில் பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம். சங்க இலக்கியத்துக்கான காலங்களை சொல்லிகிட்டு இருப்போம், சங்க இலக்கியத்தின் வரலாற்றை சொல்லிகிட்டு இருப்போம், தமிழக வரலாற்றை சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம தமிழக வரலாற்றில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 15 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே எனக்கு தெரியாது. 15 லட்சத்துலேருந்து எப்படி 300 கிமு 300லேருந்து கிபி 300க்குள்ளே வந்து நின்றுட்டாங்கங்கிறது தெரியாது. அது ஒரு சிக்கல் நம்மகிட்ட. எப்படி ஒரு சங்க காலம் என்பது கிமு 300 முதல் கிபி 300 வரை கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அகப்பொருள் சான்று. நம்முடைய இலக்கியங்கள் இருந்த அகப்பொருள் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு அந்த காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலம் எந்த அறிவியலின் அடிப்படையில் கொடுக்கவில்லை. நம்ம இன்னைக்கு அறிவியல் தொல்லியல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 15 லட்சமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் என்று பல பிரிவுகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ற கதையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய சங்க காலத்தை மட்டும் நம்ம சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் தான் சங்க காலம் இருந்தது என்கிற ஒரு கதையை நாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி PA கிருஷ்ணன் என்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்தை சொல்றார். அவருடைய வயர் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்தை சொல்கிறார். சங்க காலம் என்பது பெரும்பாலான அறிஞர்கள் யூகித்து வைத்துள்ளது கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தான் இருக்கும். அது நொபுரோ கர்சிமோ போன்ற அறிஞர்களும் சொல்லியுள்ளார்கள் என்ற கருத்தை எல்லாம் சொல்றார். அவர் தவறான ஒரு செய்தி. நொபுரோ கரசிமா போன்ற அறிஞர்கள் ஜப்பானிலிருந்து வந்தவர். அவர் ஆய்வு செய்தது போல சோழ கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்தார். சோழ வரலாற்றையும் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்து சோழர்களை பற்றி மிக தெளிவான புத்தகங்களை எழுதியுள்ளார். அவர் சங்க காலத்தை பற்றி சொல்லவே இல்லை. சங்க காலத்தை பற்றி சொன்னதாக ஒரு தகவலை புனைவுடன் கட்டுகிறார்கள். ஏனென்றால் கிமு 300லிருந்து கிபி 300 என்பது புனைவாக கட்டப்பட்ட ஒரு செய்தி. அதற்கு எந்த வரலாற்று ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது, எந்த தொல்லியல் ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது, எந்த அறிவியல் ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடையாது. அதுதான் சிக்கல். அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் தொல்லியல் ஆய்வுகள் தான் மிக முக்கிய நம்முடைய ஆதாரங்களாக நிற்கின்றன. அந்த வகையில் தான் நம்முடைய வரலாற்றை நாம் அணுக வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இது போன்ற பல சிக்கல்களை தீர்ப்பது இந்த தொல்லியல் ஆய்வுகள். அந்த வகையில் இந்த தொல்லியல் ஆய்வுகள் பல சிக்கல்களை தமிழ்நாட்டில் இப்பொழுது தீர்த்து வருகின்றது என்பதுதான் பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான் என்ற ஒரு பெருமை சொன்ன இடம் சிவகலை. அதுவும் உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவகலை ஆய்வுகள் கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகள், கிமு 3300 ஆண்டுகள்னால் இருந்து ஒரு 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தினான் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது. இதனால் வரை நம்ம அந்த தகவல்கள் நம்ம புரிதலுக்கு இல்லை. ஏனென்றால் அகழாய்வுகள் நாம் மேற்கொள்ளவில்லை. பல அகழாய்வுகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் பல செய்திகள் நமக்கு சேரவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆதிச்சநல்லூர் ஒரு பெரிய அகழாய்வு, அரிக்கமேடு ஒரு பெரிய அகழாய்வு, அதே போல் காவிரி பூம்பண்டம், இந்த 3 பெரிய அகழாய்வுகளை தவிர கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு பெரிய அகழாய்வுகளும் நம்ம தமிழக பகுதியில் செய்யப்படவில்லை. எல்லாமே ஒரு சிறிய அளவிலான அகழாய்வுகள் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சிறிய அளவிலான அகழாய்வுகளில் எந்த ஒரு தகவலும் நமக்கு சரியாக கிடைக்காது.
சிறிய அளவு அகலாய்வுனா ஒரு குழி போடுவாங்க, 2 குழி போடுவாங்க, இல்லைன்னா ஒரு 4 குழி போடுவாங்க. அந்த குழியில் கிடைக்கிறத வந்து தோண்டுவாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்டலி ஒரு கிடச்சிரும், அதை எடுத்து அதை என்ன கிடச்சதுங்க கூட உங்களுக்கு உண்மையான அந்த ரிப்போர்ட் வெளில வராது. அந்த மாதிரி செயல்கள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் அகலாய்வு சிறப்புகள் என்றுமே நம்முடைய உலகளவில் நாம் கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த பார்வை இன்று மாறி உள்ளது. அந்த பார்வை மாறியதற்கான முக்கிய காரணம் கீழடி அகலாய்வு என்று தான் நான் சொல்லுவேன். கீழடிக்கு முன்னும் கீழடிக்கு பின்னும் என்று நீங்கள் வரலாற்றை நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்கலாம். கீழடிக்கு முன் வரலாறு எப்படி இருந்தது, கீழடிக்கு பின் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கீழடிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தொல்லியல் என்றால் யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் தொல்லியல் என்று ஒரு சிலருக்கு தவிர தொல்லியல் என்றால் பெரும்பாலும் பலருக்கு தெரியவே தெரியாத ஒரு செய்தியாக தான் இருந்தது. அப்படின்னா என்னங்க? ஆனால் கீழடிக்கு பின் பார்த்தோம் என்றால் இன்று தொல்லியலை பற்றி ஆர்வம் தமிழகத்தில் வளர்ந்துள்ளது. தமிழகத்தை விட உலக நாடுகளில் உள்ள பல தமிழர்களுக்கு அந்த ஆர்வம் வளர்ந்துள்ளது. அதுதான் முக்கியமாக சொல்லணும். அதற்கு காரணம் நம்முடைய தொன்மை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அதன் காரணமாக நாம் அதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு தூண்டியுள்ளது. அதுதான் மிக முக்கியமாக சொல்லணும். இன்றைக்கி பார்த்தோம்னா சிவகலை தோண்டியிருக்கோம், நம்ம கொர்க்கை நம்ம தோன்றோம், ஆதிச்சநல்லூர் தோன்றோம், இன்னும் சார் சொல்லியிருக்க ஒரு ஊர் பட்டமருதூர் அது சொல்கிறாரு. இன்னும் பல இடங்கள் நம்மகிட்ட இருக்குது. அந்த இடங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மகிட்ட பெரிய சிக்கலே நம்மகிட்ட இருக்குது. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட்டாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் நாம் அந்த இடங்களை சரியாக தேடி கண்டுபிடிப்பதில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புதைப்படங்கள் தான் நிறையா தோண்டியிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா புதைப்படம் தோண்டுவாங்க, புதைப்படங்களாக தோண்டுவாங்க. புதைப்படத்தில் கிடைக்கிற பொருட்களை புதைப்படத்தில் இந்த பொருள் கிடச்சிருச்சு அந்த பொருள் கிடச்சின்னு சொல்லுவாங்க. அதற்கு ரீசன் பார்த்தோம்னா பேசிக்கலி ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். தொல்லியல் என்பது 2 வகையாக பிரிக்கப்படும். தொல்லியலில் ஒன்று ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, ஏதேச்சியாக தான் திடீர்னு ஒன்று கிடைக்கும், அப்போ போய் நம்ம தோன்றது. இல்லைன்னா அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வு செய்து ஒரு இடத்தை கண்டுபிடித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாம் ஆய்வு செய்வது, அப்படி ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படும். இந்த 2 முறையில் நம்ம தொல்லியல் அகலாய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆதிச்சநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ரயில்வே லைன் போடும் பொழுது தான் தோன்றுனாங்க. அப்போ தான் கிடச்சிது. கிடச்ச பிறகு தான் என்னடா பெரும் பெரும் முதுமக்கள் தாலிகள் கிடைக்கின்றன என்ற ஒரு பெரிய செய்தி கிடைச்ச பிறகு தான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரியாக இருக்குது. அதே போல் சிவகலை பார்த்தீங்கன்னா மாணிக்கம் என்ற ஆசிரியர் தேடி கண்டுபிடிச்சி அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸில் அதை திருப்பி தோன்றாங்க. ஆனால் கீழடி என்பது அவ்வாறு கிடையாது. கீழடி என்பது அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து அதில் ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தின் மூலம் இன்று வரலாறு பேசப்படுகிறது. அதுதான் அதுக்கும் கீழடிக்கும் மற்ற இடங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கீழடி என்பது 2015க்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது. நான் தான் உண்மையாக சொல்லுவேன். நான் 2015க்கு முன்னாடி கீழடிங்கிற ஊர் இருக்காங்கிறது எனக்கு கூட தெரியாது. ஆனால் கீழடிங்கிற ஊர் இன்னைக்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் அந்த ஊர் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். நாங்கள் கலாய்வை மேற்கொண்டோம். 2013-14 எங்களுடைய சிறிய குழு கலாய்வை மேற்கொண்டது. கலாய்வை மேற்கொண்டு ஏன் தமிழ்நாட்டில் நாம் ஒரு வாழ்விட பகுதியை தேடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கலாய்வை மேற்கொண்டோம். தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட இடங்கள் நான் தோண்டியிருக்குன்னு இப்போ கூட சொன்னேன். நான் அந்த 150க்கு மேற்பட்ட இடங்களில் பெரும்பாலான இடங்கள் புதைப்படங்கள் தான் நம்ம தோண்டியிருக்கோம். இந்த புதைப்படங்களை தோண்டும் பொழுது புதைப்படங்கள்லேருந்து நமக்கு முழுமையான தகவல்கள் என்றைக்குமே கிடைக்காது. புதைப்படம் என்பது ஒரு மக்களின் வாழ்விட பகுதியின் ஒரு அங்கம் தான். என்றைக்குமே புதைப்படம் என்பது மக்களின் வாழ்விட பகுதியில் ஒரு அங்கம். அது என்றைக்குமே தனியாக மட்டும் இருக்காது. என்றைக்குமே தனியாக புதைக்கிற இடம் தான் வச்சுருப்போம், எங்கேயும் ஊர் இருக்காதுங்கிற கான்செப்டே கிடையாது. ஊர் இல்லாமல் என்றைக்குமே சுடுகாடோ இடுகாடோ வருவது என்பது உலகத்தில் சான்ஸே கிடையாது. ஊர் அமைந்தால் மட்டும்தான் ஒரு சுடுகாடோ இடுகாடோ என்பது நிச்சயமாக வரும். ஏனென்றால் ஒரு மக்கள் நிரந்தரமாக என்று தன்னுடைய வேளாண்மையை தொடங்குகிறானோ அன்றுதான் அவன் நிலையாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு நாகரிகத்தை உருவாக்குவான், நகரங்கள் உருவாக்குவான், கிராமங்களை உருவாக்குவான், ஊர்களை உருவாக்குவான். அந்த மனிதனுக்கு தன்னுடைய இறப்பை போற்றுவதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் புதைப்பிடம். அந்த புதைப்பிடங்கள் நாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்குது.
பல வகையில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் அதை மெகலித்திக் பரியல்னு சொல்லுவோம். சிம்பிளி நம்ம சொல்லிட்டு போகிற வார்த்தை பெருங்கற்கால கால நினைவு சின்னம், அது வெறும் புதைப்பிடம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவோம். பெருங்கற்கால நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம சமவெளி பகுதிக்கு வரும்போது பெரும் முதுமக்கள் தாளியில் அதை புதைக்கிற ஒரு முறை இருந்தது. அதே போல் அதே நீங்கள் மேட்டுப்பகுதியில் போட்டிங்கன்னா கல்வட்டங்களாகவும் கல் பதுகைகளாகவும் கல் நினைவு தூண்களாகவும் நடுகர்களாகவும் செய்து வைத்தார்கள். இது அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த புதைப்பிடங்கள் அமைந்திருந்தன. ஆனால் எங்களுடைய கேள்வி, தமிழகத்தில் இவ்வளவு புதைப்பிடங்கள் இருக்கின்றன, எப்படி இவ்வளவு புதைப்பிடங்கள் உருவாச்சு? இரும்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற மெகலித்திக் பீரியடில் இவ்வளவு புதைப்பிடங்கள் எவ்வாறு உருவானது என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம். புதைப்பிடங்கள் உருவாகி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும். மக்கள் வாழாமல் இந்த புதைப்பிடங்கள் வருவதற்கு எந்த சான்றும் இல்லை என்று ஆணித்தரமாக நம்பி நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம். மக்கள் வாழ்விட பகுதியில் கிடைத்தன, அதுதான் உண்மை. அந்த மக்கள் வாழ்விட பகுதியில் ஒரு பகுதி தான் இந்த கீழடிங்கிற இடம். மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியை நாம் சரியாக தேடி கண்டுபிடித்து நாம் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் நாம் வரலாற்றை நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். புதைப்பிடங்களை வைத்து வரலாற்றை நாம் முழுமை செய்ய முடியாது. வாழ்விடங்களோடு சேர்ந்து புதைப்பிடங்களும் அகழாய்வு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வரலாறு என்பது முழுமையாக கட்டமைக்கப்படும். ஏனென்றால் மக்கள் வாழ்ந்த பகுதியில்தான் வரலாற்றை நீங்கள் கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு மக்கள் வாழ்விட பகுதியில் தான் ஏற்படும். அந்த ஒரு நிலை முதல் முறையாக தமிழகத்தில் கீழடியில் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை நான் சொல்லுவேன். அரிக்கைமேடிலும் நாம் செய்துள்ளோம், ஆனால் சரியாக கட்டமைப்பை நான் ஏற்படுத்தவில்லை. காவேரி பூமண்டலத்திலும் நாம் அகழாய்வு செய்துள்ளோம், ஆனால் சரியான வாழ்விட கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தவில்லை. ஆனால் கீழடியில் இன்று எவ்வாறு மக்கள் அங்கு நாகரிகமாக வாழ்ந்தார்கள், நகரம் எவ்வாறு தோன்றியது என்பதை ஆதாரப்பூர்வமாக கட்டமைத்துள்ளோம். அதுதான் இன்னைக்கு சர்ச்சையாக இருக்குது. மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது அதுதான். தமிழ்நாட்டில் நாங்கள் இது நாள் வரையும் 300 BC-லேருந்து 300 AD வரையும் சொல்லிட்டு இருந்தோம். அதை எப்படி நீ மாற்ற போகிறேன்னு கேள்வி தான் எனக்கு கேட்டாங்க. அப்பா நான் மாற்றலப்பா, அகழாய்வு முடிவுகள் சொல்லுது, நான் சொல்லலை. அகழாய்வு செய்த நான், அகழாய்வின் மூலம் அந்த தகவல்கள் சொல்கின்றன. நம்முடைய சங்க காலம் என்பது கிமு 800க்கு செல்லும் என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். அந்த கருத்து இன்னும் வலுப்பெறும். இன்னும் பல ஆய்வுகளை நீங்கள் செய்தீர்களானால் அந்த கருத்து இன்னும் வலுப்பெறும் என்பதுதான் என்ன ஆணித்தரமான ஒரு செய்தியாக நான் சொன்னேன். இன்றுதான் நாம் செய்திருக்கிறோம். ஒரு வாழ்விட பகுதியை நாம் முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த வாழ்விட பகுதியின் புதைப்பிடமும் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செய்து வருகிறது. இரண்டையும் நாம் இணைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு நாகரிகத்தின் தொன்மை நமக்கு தெரிய வருகிறது. அந்த நாகரிகம் சங்க இலக்கியத்தின் தொன்மையை விளக்குகிறது. அதான் மிக முக்கியம். சங்க இலக்கியத்தை இத்தனை நாள் வரை புனைவுகள் என்று சொல்லி வந்தார்கள். அரைப்பழங்குடி நாகரிகத்தை சார்ந்த ஒரு இலக்கியம் என்று சொல்லி வந்தார்கள். நாங்கள் மருத்துவம் இல்லை, அரைப்பழங்குடி நாகரிகம் இல்லை. சங்க இலக்கியம் நம்முடைய பல செய்திகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளன. நகரங்களை பற்றி செய்திகளை சொல்லி உள்ளன. உலக வணிக தொடர்புகளை பற்றி செய்திகளை சொல்லி உள்ளன. எவ்வாறு நகர அமைப்புகள் இருந்துள்ளன பல செய்திகளை சொல்லியுள்ளன. ஆனால் அதை நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் பட்டிமன்றம் போட்டு அதனுடைய பெருமையை பேசியிருக்கிறோம். ஆனால் அதை ஆதாரப்பூர்வமாக நாம் இதனால் வரை விளக்காத காரணத்தினால் தான் இந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சங்க இலக்கியம் மாதிரி ஒரு இலக்கியம் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. உலகத்தில் நீங்கள் எல்லா இலக்கியம் எடுத்துக்கங்க, எல்லா இலக்கியம் எந்த மொழி இலக்கியங்களும் எடுத்துக்கலாம். பெரும்பான்மையான இலக்கியம் ஒரு மத சார்ந்த இலக்கியமாகத்தான் இருக்கும். பெரும்பான்மையான இலக்கியங்கள் மத சார்ந்த இலக்கியமாகத்தான் இருக்கும். அந்த மத சார்ந்த இலக்கியங்கள் புனைவுகளால் கட்டமைக்கப்படுபவை. ஆனால் சங்க இலக்கியம் என்பது அவ்வாறு அல்ல என்பதுதான் எங்களுடைய வாதம். சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசிய இலக்கியம், மக்களை பற்றி பேசிய இலக்கியம், மனிதத்தை பற்றி பேசிய இலக்கியம். அவ்வாறு பேசிய அந்த இலக்கியம் நிச்சயம் பொய் சொல்லாது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த இலக்கியங்களில் பல செய்திகள் புதைந்துள்ளன, பல வரலாற்று செய்திகள் புதைந்துள்ளன. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாகம் பண்ணது இருக்குங்க, ராஜா யாகம் பண்ணார், வேதங்கள் ஓதுனதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்ல, எல்லாம் இடைச்சொல்களாக வந்தது தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடிய மேக்சிமம் காலம்னு சொன்னால் 300 வருஷம் தாங்க ஒரு ஓலைச்சுவடி தாங்கும். அதுக்கு மேலே தாங்காது. ஒரு 300 வருஷத்துக்கு மேலே நீ அந்த ஓலைச்சுவடி ஆட்டோமேட்டிக்கலாக மக்கி போயிடும்.
அந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் நான் இன்னைக்கு எழுதுறேன்னா ஒரு 300 வருஷம் கழிச்சு அதை யாராவது ஒருத்தர் காப்பி பண்ணுவார், அதை வந்து படி எடுப்பார். எனக்கும் அவருக்கும் 300 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. 300 வருஷம்னா கிட்டத்தட்ட 9 ஜென்ரேஷன். 30 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன். 300 வருஷத்துக்கு 9 ஜென்ரேஷன். இன்னையிலிருந்து 9 ஜென்ரேஷன் கழித்து நான் எழுதிய ஒரு தரவை படி எடுக்கும் பொழுது அவருடைய காலகட்ட பின்னணியை அது இடைச்சொருகளாக சேர்ப்பது என்பது இயல்பு. அந்த வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாரும் மறுக்கவில்லை. சங்க இலக்கியத்தில் பல இடைச்சொருள்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் இருந்தாலும் அதனுடைய முதன்மையான தரவுகள் பல செய்திகள் நம்முடைய பழந்தமிழர்களை பற்றி சொல்கின்றன, பழங்கால நம்முடைய தமிழ் மக்களின் வாழ்வியலை பற்றி சொல்கின்றன. அதுதான் உண்மை. அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து நாம் வரலாற்றோடு தொல்லியலை ஒப்பிடும் பொழுதுதான் நம்முடைய தகவல்கள் உண்மையான தகவல்களாக இருக்கின்றன என்பதுதான் ஆணித்தரமான ஒரு செய்தி. மக்களை பற்றி பேசியிருக்கிறது, மக்களின் இங்கே வாழ்க்கை முறையை பற்றி பேசியுள்ளன. அதே போல் மக்களின் புதைப்பு முறையை பற்றி பேசி நம்ம நீ சொல்லியிருக்கோம். முதுமக்கள் தாலியை பற்றி புறநானூறு சொல்லியிருக்கேங்க. புறநானூறு செய்திகள் வருகின்றன முதுமக்கள் தாலியலை பற்றி. அவ்வளவு செய்திகள் நமக்கு நம்முடைய இலக்கியங்களில் புதைந்துள்ளன. அந்த இலக்கியங்களை ஒரு மதசார்புள்ள இலக்கியமாக பார்க்காமல் ஒரு சமூக இலக்கியமாக நாம் என்று பார்க்கிறோமோ அதன் உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கேள்வியாக நான் சொல்லுவேன், பதிலாக சொல்லுவேன். அந்த இலக்கியத்தின் அடிப்படையில் தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. சங்க இலக்கியங்கள் இவ்வளவு தகவல்களை சொல்லி உள்ளன. அந்த அவ்வளவு தகவல்கள் நமக்கு எங்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்றால் நமக்கு தேடி தேடி பார்க்கிறோம், கிடைப்பதில்லை. பெரும்பாலும் புதைப்படங்கள் கிடைக்கின்றன. இல்லை, புதைப்படங்கள் இருந்தாலும் அந்த புதைப்படத்தை உருவாக்கிய மனிதர்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்களுடைய இடம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் வைகை முழுவதும் நாங்கள் அலசி ஆராய்ந்து தேடினோம். எங்களுக்கு 293 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வாழ்விடப்பகுதி கிடைத்தது. மக்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்தனால தாங்க அவன் புதைப்படத்தை தோண்டியிருக்கான், உருவாக்கியிருக்கான். அப்போ வாழ்ந்தவனுடைய இடங்கள் இந்த பகுதியில் மறைந்திருக்கின்றன. அந்த மறைந்த பகுதியிலே நாம் தேடி எடுக்க வேண்டும். எடுத்து அகழாய்வு செய்தோமேயானால் தமிழர் தொல்லியல் உண்மைகள், வரலாற்று உண்மைகள் நிச்சயம் கிடைக்கும். அது பின்னோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இதனால் வரையும் நம்முடைய அறிவியல் ரீதியாக செய்யப்படாத ஆய்வுகளின் மூலம் நம்முடைய பெருங்கற்கால காலம் 1500 பிசியாக தான் இருக்கும், 3800 வருஷம் முன்னாடி தான் இருக்கும். அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை, இந்த பெருங்கற்கால மக்கள் என்பவர்கள் நிலையாக ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கென்று ஊரமைப்பை ஏற்படுத்தி கொண்டு, அவர்களுக்கென்று அரசாட்சி முறையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த புதைப்பிடங்கள்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. அதற்கு மிக முக்கியமாக இருந்தவைகள் இந்த இரும்பு பொருட்கள் என்பது இன்றைய வரை செய்தி. அந்த இரும்பு கண்டுபிடிப்பு தான் இந்த உலகத்திலே மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக உலகத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இரும்பு இதனால் வரை நம்ம நம்பிட்டு இருந்தது ஏசியா மைனரில் இருக்க அனட்டோலியாவில் தான் இரும்பு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த இரும்பை தான் நம்ம இங்கே உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த இவ்வளோ அறிவியல் ரீதியான வளர்ச்சி, இன்றைய வளர்ச்சி கூட அடைந்ததற்கு காரணம் அந்த இரும்பு பொருட்கள் தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அதை கண்டுபிடித்தவர்களும் மத்திய ஆசிய பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். அந்த இடத்தை இல்லை என்று மாற்றியது நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட சிவகலைக்கு முன்னாடி தருமபுரி, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட மயிலாடும்பாறை மாற்றியது. கிமு 2142 இரும்பை பயன்படுத்தி உள்ளான் என்ற செய்தியை முதலில் சொன்னது. அதற்கப்புறம் சிவகலையும் ஆதிச்சநல்லூரும் மேற்கொண்ட ஆய்வுகள் கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழினம் இரும்பை கண்டுபிடித்து விட்டான் என்ற ஒரு செய்தியை இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லியிருக்கு. அதை ஏற்றுக்க மாட்டீங்க. நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு புதிய கண்டுபிடிப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு டைம் எடுக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்முடைய செயல்களை நாம் செய்து கொண்டு அதை ஆவணப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய பணி. ஏனென்றால் வரலாறு என்பது சரியாக ஆவணப்படுத்த வேண்டும். அதை காலத்தால் ஆவணப்படுத்தாவிட்டால் நம்முடைய வரலாற்றை நாம் இழந்து விடுவோம். அந்த செயலை இப்பொழுது நம்ம தமிழக தொல்லியல் துறை செய்து வருகிறது, தமிழக அரசு செய்து வருகிறது. அதோடு அல்லாமல் இங்கு இருக்கின்ற பல எழுத்தாளர்கள் செய்து வருகின்றார்கள். அதுதான் நான் பெருமையாக கருதுவேன். என்னை போன்ற ஆய்வாளர்கள் செய்திகளைத்தான் சொல்ல முடியும். ஆனால் அதை உங்களை போன்ற
மக்களுக்கு எடுத்து செல்கின்ற பணியை எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் தான் செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாதுங்க. அவங்களுக்கு எழுத்து திறமை, அந்த எழுத்து திறமையின் மூலம் அதை வெளியே எடுத்து செல்வார்கள். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்கள் வரும் பொழுது, நாங்கள் சைட்டில் வேலை பார்க்கும் பொழுது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம், இந்த மாதிரி அகழாய்வு செய்கிறோம், இந்த இடத்துல இந்த பொருட்கள் கிடைக்கிறது, இந்த பொருட்கள் இந்த காலகட்டத்தை சார்ந்தது, இதன் மூலம் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த செய்தி மக்களுக்கு பரவலாக போக வேண்டுமென்றால் அது எழுத்தாளர்களின் கையில் தான் இருக்கு. அந்த எழுத்தாளர்கள் எவ்வாறு அதை எடுத்து செல்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு தமிழகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் அந்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து சென்றார்கள். வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும். அவ்வாறு தான் வரலாறு நாம் வாழ வைக்க முடியும். வரலாற்றை வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுள்ளது. அதை நாம் இன்று செய்ய வேண்டும். அதை ஆவணப்படுத்தி செய்யும் பொழுதுதான் அதை நாம் காப்பாற்ற முடியும். ஏன்னா எனக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி நம்ம மாண்புமிகு நாடாளுமன்ற சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருப்பார். இந்த மேலாம் பேசியிருக்கார் நினைக்கிறேன். அவரும் வரலாற்று தொன்மையை பற்றி தான் பேசியிருக்கார். அவரை போன்ற ஒரு எழுத்தாளர்கள் தாங்க இதெல்லாம் காரணம். ஏன்னா அவர்கள் அந்த புரிந்து கொண்டார்கள், அகழாய்வை மிக முறையாக புரிந்து கொண்டார்கள். அகழாய்வு என்ன அகழாய்வில் என்ன கிடைக்கிறது, அது இலக்கியத்தோடு எவ்வாறு ஒப்பிட முடிகிறது என்பது தான் மிக முக்கியமான கருத்து. ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் அகழாய்வு செய்யும் பொழுது அப்போ தான் அவர் ஒரு வைகை நதி நாகரிகம்னு ஒரு தொடரை ஆனந்த விகடனில் அவர் எழுதுகிறார். ஒரு 11 வாரங்கள் அந்த தொடரை எழுதினார். அந்த 11 வாரமும் அவர் என்னிடம் பல முறை என்னுடைய அகழாய்வு செய்யும் இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவார். நாங்கள் தகவலை சொல்லுவோம். அந்த தகவலை எடுத்துக்கொண்டு அவர் அந்த இலக்கிய நயத்துடன் அந்த தொடரை எழுதினார். அந்த தொடர் அந்த சமயத்தில் பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது, அனைவருக்கும் போய் சேர்ந்தது. இவ்வளோ நாகரிக சிறப்புகள் நம்மிடம் இருக்கின்றதா என்ற ஒரு செய்தி புதைந்திருந்தது. அந்த புதைந்திருந்த செய்தி மக்களுக்கு போய் செய்த காரணத்தினால்தான் கீழடியின் பெருமை இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதே போல் ஆதிச்சல்லூரின் பெருமை உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆதிச்சல்லூர் கண்டுபிடிப்புகள் பேச வேண்டும். என்ன என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். இத்தனை தடவை 4 தடவை இங்கே அகழாய்வுகள் நடந்திருக்கின்றன. அங்கு கிடைத்த செய்திகள் என்ன, அந்த செய்திகள் மக்களுக்கு எடுத்து செல்லும்போது தான் நம்முடைய பெருமை உலகுக்கு போய் சேரும். நம்முடைய பெருமை நமக்கு புரிய வரும். ஏனென்றால் மிகவும் தொன்மையான குடிகளாக நாம் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். பல லட்சம் ஆண்டுகளாக தொன்மையான குடிகளாக வாழ்ந்திருக்கிறோம். அது இன்னைக்கு DNA மூலம் உருவாயிருக்கு. அதுதான் உண்மை. நம்ம சும்மா வெறும் தொல்லியல் பொருட்களை வச்சு மட்டும் பேசலை. DNA கூட இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்தியாவிலே ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய முதல் ஹோமோசேப்பியன் என்ற மனித இனத்தின் மரபணு கூட கிடைக்கின்ற ஒரு பகுதி தமிழகம்தான், வேற எங்கேயுமே கிடையாது. M130 என்று சொல்லப்படுகின்ற மரபணு கிடைக்கின்ற இடம் தமிழகம்தான். அதுவும் கிடைக்கின்ற பகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்க உசிலம்பட்டி பகுதியில் ஜோதி மாணிக்கம் என்ற ஊரில் இருக்கின்ற விருமாண்டி என்ற ஒரு நபர் கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனிதனின் மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த மரபணு தமிழகத்தில் தான் இருக்கிறது. அப்பொழுது என்ன, தமிழகம் என்பது ஒரு பழமையான ஒரு இந்திய துணைக்கண்டத்திலே மிக பழமையான ஒரு பகுதியாக இந்த இடம் இருக்கிறது. அதான் முக்கியம். இப்போ கூட நம்ம பார்க்குறோங்களே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் ஆந்திரா வரையும் எடுத்துங்க. ஆந்திராவில் கிருஷ்ணா நதிக்கரை, அதே போல் கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கரை வரை எடுத்துங்க, பிராகிருத மொழி கல்வெட்டுகள் கிடைக்கும். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பிராகிருத மொழி கல்வெட்டுகள் கிடைக்கும். இலங்கையிலும் கூட பிராகிருத மொழி கல்வெட்டு கிடைக்கும். ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு பிராகிருத மொழி கல்வெட்டு கூட கிடைக்காது. அதுதான் அதோடைய சிறப்பு. தமிழக பகுதியை ஒரு அரணாக தன்னுடைய மொழியை காத்து தன்னுடைய மொழியை வளர்த்துள்ளது என்பதற்கான செய்தி தான் இது. இங்க எல்லாம் சொல்லுவாங்க பானை ஓட்டில் சில பிராகிருத எழுதுகள், சில பேர் சொல்லுவாங்க சமஸ்கிருதமே கிடையாதுங்க, எல்லாமே பிராகிருதம் தான். சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி இருந்த மொழி பிராகிருதம் தான். இந்தியாவில் எல்லாரும் சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி. சமஸ்கிருதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. சமஸ்கிருதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி. அந்த மொழி பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் பேசிக்கொள்ள முடியும், பெண்கள் பேச முடியாது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதில். ஏனென்றால் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள மொழிதான் சமஸ்கிருதம்.
தந்தைக்கிலிருந்து மகனுக்கு போகும், மகனுக்கு இருந்து மகனுக்கு தான் போகுமே தவிர தாயிடம் இருந்து பிள்ளைகளுக்கு போகாது. தாயிடம் இருந்து பிள்ளைகளுக்கு போனால் பெண் பிள்ளைக்கும் போகும், ஆண் பிள்ளைக்கும் போகும். தாய்மொழி, அதனால தான் தாய்மொழின்னு சொல்கிறோம். தாய்மொழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தாயிடம் இருந்து 2 பிள்ளைகளுக்கும் போகும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன, பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு சமமாக ஒரு மொழி போகும். ஆனால் சமஸ்கிருதம் என்பது தந்தைக்கும் மகனுக்குமான மொழி. அது தந்தைக்கும் மகனுக்கும் மட்டும்தான் பேசப்பட்டு அது கடவுளுக்காக ஒப்புவிக்கப்பட்ட மொழியை தவிர பேசுகின்ற ஒரு மொழி அல்ல. அந்த மொழிக்கு முன்னால் இருந்தது தான் பிராகிருதம். அந்த பிராகிருத மொழி கல்வெட்டு கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. தமிழ்நாட்டில் அந்த பிராகிருத மொழி கூட கல்வெட்டு கூட நமக்கு கிடைக்கல. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பானைக்கு இருக்கிற சில பிராகிருத எழுத்துக்கள் கிடைக்கின்றன. ஆமாம், கிடைக்கின்றன, நான் ஒத்துக்கொள்கிறேன், கிடைக்கின்றன. அதற்கு காரணம் அந்த எழுத்துக்கள் இங்கிருந்து உருவாக்கப்பட்டு அவர்கள் எடுத்து சென்றுள்ளார்கள் என்ற செய்தி தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் எழுத்துக்கள் உருவாக்கிய இடம் இந்த இடம். நாம் உலகத்திலே நம்ம பேசிட்டு இருக்கோம். எழுத்துக்கள் இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அசோகருடைய காலத்தில் தான் அந்த எழுத்துக்கள் உருவானது. அந்த எழுத்து உருவாக்கலை பெற்று நாம் கடன் வாங்கி நாம் தமிழ் மொழியில் எழுத்துக்களை உருவாக்கினோம் என்ற செய்தியை நம்ம சொல்லுவோம். இல்லைங்க. ஏனென்றால் அசோகனுடைய கல்வெட்டுக்கெல்லாம் அரசனுடைய ஆணை. அரசனுடைய ஆணையை அரசன் பிறப்பிக்கலாம். அதை யாராவது அந்த ஆணையை உருவாக்கலாம். அதை யாராவது அதை எழுத்து ஓவியமாக வரைந்து ஒருவர் வெட்டி வைக்கலாம். ஆனால் தமிழகத்தில் கிடைக்கின்ற அனைத்து எழுத்து பொறிப்புகளும் பெரும்பாலான எழுத்து பொறிப்புகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1600 எழுத்து பொறிப்புகள் தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம் அகழாய்வுகளில். அனைத்து எழுத்து பொறிப்புகளும் பானையில் எழுதப்பட்ட எழுத்து பொறிப்புகள். பானையில் அரசன் எழுத வேண்டியதற்கு எந்த ஒரு சான்றும் தேவையில்லை. அரசன் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. பானையில் யார் எழுதுவா? பானையில் ஒரு சாமானிய மனிதன் தான் எழுதுவான். ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய பெயரை எழுதி வைத்துள்ளான். தன்னுடைய பெயரை எழுதுகின்ற ஒரு திறன் படைத்த ஒரு சமுதாயம் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். அந்த திறன் படைத்த அந்த சமுதாயம் தன்னுடைய எழுத்தை தானாக உருவாக்கி உள்ளது என்பதுதான் இங்கே கிடைக்கின்ற செய்திகள். ஏனென்றால் இந்த எழுத்துக்கள் ஒரே நாளில் உருவானது கிடையாது. மொழி என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாயிருக்கும். மொழி உருவாவதற்கு முன்னால் ஒளி உருவாயிருக்கும். ஒளியிலிருந்தால் மொழி உருவாகும். அந்த மொழியை ஆவணப்படுத்த போகும்போது தான் உங்களுக்கு எழுத்து வடிவம் தேவைப்படுகிறது. அந்த எழுத்து வடிவம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த எழுத்து வடிவத்தை இங்குள்ள பானையில் மக்கள் எழுதி வைத்துள்ளார்கள். அதுவும் குறிப்பாக தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்துள்ளார்கள். அந்த எழுத்தின் வடிவத்திலிருந்து தான் இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. அந்த இலக்கியத்தை செம்மைப்படுத்துவதற்கான இலக்கணம் என்ற ஒரு நூல் கடைசியாக தோன்றியுள்ளது. ஆனால் நாம் தொல்காப்பியம் என்ற நூலை நாம் சொல்லுவோம் அது மிக பழமையான இலக்கண நூல் என்று. ஆனால் இலக்கணம் என்பது ஒரு மொழியின் கடைசி அத்தியாயம். இலக்கணம் என்பது ஒரு மொழியின் கடைசி அத்தியாயம். இலக்கண நூலை நாம் முதன்மையாக கருதும் பொழுது நம்முடைய மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி தோன்றிய மொழிக்கான எழுத்துக்கள் இங்குதான் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் தான் இன்று உலகத்தில் உள்ள, குறிப்பாக சொல்ல வேண்டும், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய் எழுத்து மொழிகளுக்கும் தாய் எழுத்தாக விளங்கியுள்ளது என்பதை நாங்கள் இன்று சொல்லி வருகிறோம். இந்த எழுத்துக்கள் தான் அவர்கள் கடன் வாங்கி அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். நாம் அவற்றிருந்து கடன் வாங்கி நம்ம எழுத்தை பயன்படுத்துகிற செய்தியை நமக்கு இந்த அகழாய்வுகள் சொல்லுகின்றன. ஏனென்றால் தமிழக பகுதியில் கிடைக்கின்ற அனைத்து பொறிப்புகளும் தமிழ் மொழியில் தான் இருக்கின்றனவே தவிர பிராகிருத மொழியில் கிடையாது. ஆனால் தமிழகத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் பிராகிருத மொழியில் அந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன முதல் முறையில். அதற்கு பின்னால் தான் சமஸ்கிருதம் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைச்சது கிபி 1ஆம் நூற்றாண்டு தான். இதே நம்ம பிராமின்னு சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் எழுத்தின் மூலம் கௌசந்தி அத்திபாடா என்ற ராஜஸ்தானில் ஒரு கல்வெட்டு கிடச்சி. அந்த தான் மிகவும் பழமையான கல்வெட்டு, கிபி 1ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதுக்கு முன்னாடி எல்லா கல்வெட்டுகளும் நம்முடைய பிராகிருத மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளது. இந்த தமிழி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பிராமி என்ற அந்த எழுத்து வடிவத்தை பெற்று பிராகிருத மொழியில் தான் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதுதான் செய்தி, அதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். இது போன்ற வரலாற்று செய்திகளை நாம் ஆதாரபூர்வமாக நாம் விளக்கி சொல்லும் பொழுது அந்த புரிதல் பன்மடங்காக பெறுகிறது. அதுதான் நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிறது. ஏன்னா சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டில் எழுதுறதுக்கு கிரந்தம்னு ஒரு எழுத்து கண்டுபிடிச்சாங்க. ஏன் தேவநாகரி எழுத்தில் எழுதலை? அது கேள்வி கேட்கலாம். தேவநாகரி எழுத்தில்
மற்ற பகுதியில் குப்தர் காலத்தில் மற்ற பகுதியில் இந்தியா முழுவதும் எழுதப்பட்ட பொழுது பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதம் எழுதுவதற்கு கிரந்தம் என்ற ஒரு எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது தமிழில் இருந்து உருவான ஒரு எழுத்து தான். தமிழிலிருந்து தான் கிரந்தமும் உருவாச்சு. தமிழிலிருந்து தான் நம்முடைய பிராமி எழுத்தும் உருவானது. அதன் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது, இன்று இந்தியா முழுவதும் எழுதப்பட்ட அனைத்து கல்வெட்டுகளுக்கும் தாய் எழுத்தாக விளங்கிய மொழி தமிழ் மொழி, தமிழ் எழுத்துக்கள் என்பதை நாம் பெருமையுடன் சொல்ல வேண்டும். அதற்காக பல ஆய்வுகள் நாம் செய்யணும். பல ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டும். பல ஆய்வுகள் செய்தால் அந்த ஆய்வுகள் பல செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லும். அதை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் இங்கு எனக்கு கிடைத்துள்ளது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி பேசணும்னு நான் விரும்புகிறேன். நான் எல்லா தொழிலாளர்களும் வாழ்ந்து பேசுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் என்றால் மக்களுக்காக பணி செய்யத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களுக்காக பணி செய்ய வந்தவன் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சொன்னால் மட்டும்தான் புரியும். நான் நிறைய பேர் சொல்ல மறுக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லக்கூடாது, சொன்னால் செய்திகள் தவறுதலாக புரிதல் செல்கின்றன. தவறுதலாக புரிதலோடு செல்லவில்லை, நாம் சரியாக எடுத்து சொல்லவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஒரு கண்டுபிடிப்பாளன் சரியாக எடுத்து சொன்னால் எந்த தவறுதலாகவும் எந்த புரிதலும் எந்த உலகத்தில் ஏற்படாது. அதை முறையாக எடுத்து செல்வதற்கு பல எழுத்தாளர்கள், பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதை நாம் சொல்ல வேண்டும். அந்த சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை இது போன்ற புத்தக கண்காட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை நான் பெருமையுடன் சொல்லுவேன். அதனால தான் நான் புத்தக கண்காட்சியில் பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா புத்தக கண்காட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான். இப்போ தமிழக அரசின் மூலம் மாவட்டம் தோறும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதே போல் இப்போ பெங்களூர்லேயும் தொடங்கியிருக்காங்க தமிழ் புத்தக கண்காட்சின்னு. பெங்களூரில் இருக்க தமிழ் பத்திரிகையாளர்கள் அன்று தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் இணைந்து 3 ஆண்டுகளாக நடத்துகிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு நடத்துகிற மாதிரி நம்ம பெங்களூர் நடத்தக்கூடாது? நடத்துகிறாங்க. அதற்கு மிக முக்கியமாக இருப்பவர் அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் ஒரு IPS அதிகாரி முருகன் என்பவர் இருக்கார், உயர்திரு முருகன் என்பவர் இருக்கார். அவர் அதில் ஆர்வம். ஏன் தமிழ்நாடு நடக்கிற மாதிரி நான் கர்நாடகத்தில் நடத்தணுங்கிற அவர் முயற்சி எடுத்து அங்கே இருக்க தமிழ் பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இணைந்து ஒரு சிறிய அளவில் ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி இப்போ விரிவாக்கம் செய்துள்ளார்கள். தமிழகத்தினுடைய கலாச்சாரம் எவ்வாறு போகிறது என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய கல்வித்திறன் எவ்வாறு வெளிமாநிலங்களுக்கு செல்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது போன்ற புத்தக கண்காட்சிகள் தான் அந்த அறிவை வளர்ப்பதற்கான ஒரு செயலை செய்து வருகின்றன. இந்த மாதிரி இடங்களில் பேசும்பொழுதுதான் அந்த செய்திகள் சரியாக போய் சேரும். இதன் மூலம் மக்களுக்கு வரலாற்று செய்திகள் சரியாக போய் சேரும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு அருமையான தருணத்தை எனக்கு கொடுத்த உங்களுடைய மாவட்ட ஆட்சியாளருக்கும், உங்களுடைய தமிழக அரசுக்கும், உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வரலாறு என்பது நாம் உருவாக்கியது. வரலாற்றை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வரலாற்றை நாம் காக்க வேண்டும் என்றால் பலம் பொக்கிஷங்களை கொண்டுள்ள இந்த மாவட்டத்தின் வரலாற்றை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் காப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை போன்ற அறிஞர்களால் சொல்ல முடியும், உங்களை போன்ற மக்களால் தான் அந்த வரலாற்றை காக்க முடியும். காக்கின்ற ஒரு செயலை நீங்கள் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.